நீங்க பக்கத்துல எங்கன்னா போயிட்டு வரணும்னா போயிட்டு வாங்க சார். நான் ஐயா வந்தோடனே தகவல் சொல்லிடுறேன். ஆமா, உங்க பேர் என்ன சார்? என் பேரை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஐயாவே பார்க்க வந்தேன். பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி வர பார்த்துக்கிறோம். அவர் தியானம் முடிச்சுட்டு வரட்டும். சரி சார், அப்போ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வேணா ஷேர் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். சாரிங்க, இப்படி வெயிட் பண்ண வேண்டியிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. வந்த உடனே அவரை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்களையும் கூட்டு வந்தேன். எப்படி ஆயிடுச்சு? ஏங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க. நான் ஜோசியரை பார்த்துட்டு விவரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இல்லங்க, இருந்தே பாத்துடலாம். சரிங்க. ஏங்க, என்ன பதட்டமா இருக்கீங்களா? இல்ல உங்களோட குடும்பம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருக்கீங்களா? ரெண்டும் தாங்க. அன்னைக்கு நான் பெரிய எதிர்பார்ப்போடு வந்து ஏமாந்து போயிட்டேங்க. ஏங்க, இப்ப ஜோசியர் வந்த உடனே என்ன பத்தின எல்லா விவரத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார்ல? ஏங்க, நம்பிக்கையா இருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. எனக்கு என்னமோ ஐயா நேத்து கண்டிப்பா ஜோசியரை பார்க்க வந்திருப்பாருன்னு தான் தோணுது. ஐயா ஜோசியரை பார்க்க வந்திருப்பாரு. ஜோசியர் என்ன பத்தின எல்லா விவரத்தையும் ஐயா கிட்ட சொல்லியிருப்பாரு. அத நம்ம கிட்ட சொல்றதுக்காகத்தான் ஐயா அவசர அவசரமா வந்திருக்காரு. அந்த அவசரத்தினால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்படி இருந்தா நல்லதுதானே. ஐயாவால இப்ப இருக்கிற நிலைமையில சொல்ல முடியலனாலும் நாம இப்ப ஜோசியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே தாங்க எனக்கும் தோணுச்சு. எதுக்கு இந்த எண்ணத்தை மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? நேரா வந்து ஜோசியரை பார்த்துட்டா ஒரு தெளிவு கிடைச்சிருமே தான் உங்களையும் கூட்டு வந்தேன். நான் நினைச்சது கரெக்டா இருந்துச்சுன்னா நான் யாரு, என் குடும்பம் எங்கிற எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு உங்க எதிர்காலம் பத்தி தெரிஞ்சிடும். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். புதுசா அதுல தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பமும் இல்லை. ஐயாவும் நீங்களும் சொன்னதுக்காக தான் நான் சம்மதிச்சேன். மத்தபடி அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம்லாம் எனக்கு இல்லை. எனக்கு உங்க குடும்பம் எங்க இருக்கு, அதுல யார் யார் இருக்கா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.